அம்மானா நான் டெய்லி கால் பண்ண மாட்டேன், மெசேஜ் டெய்லி அந்த மாதிரி இல்ல. ஆனா, எனக்கு வேணும்னு தோணுமோ உமாமா அங்க வரும். உமாமாக்கு வேணும்னு நான் இருக்கும். நான் எப்ப சென்னையில வரப்போறதுக்கு முன்னாடி உமாமா மெசேஜ் அனுப்புவாங்க, நானும் அனுப்புவாங்க. ஏதாவது நல்ல விஷயங்கள் கம்யூனிகேட் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் உமாமா கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும். ஓகே. ஆ வந்தா மந்த்லி ஒரு தடவ நம்ம வெளியில போய் சுத்தி வந்து சாப்பிட்டு, கொஞ்சம் காசிப்ஸ்ன்றது வந்து நமக்கு இருக்கணும். அம்மா அது அப்படி, அம்மா இது இப்படி. ஆமாடா அஷு அப்படி. அம்மா அஷுன்னு தான் கூப்பிடுனது. இப்படி எல்லாமே பேசி ஒவ்வொரு விஷயங்களும் ஷேர் பண்ணுவோம்ல. உமாமா வந்து எல்லாருக்கும் வந்து ஓகே, சீனியர் அந்த மாதிரி இருக்கும். எனக்கு அப்படி இல்லங்க. எனக்கு வந்து கரெக்ட்டா அம்மா தான். ஒரு ஃப்ரெண்டான அம்மாவ கிடைச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி. நான் எல்லாமே பேசுவேன் அம்மாகிட்ட. அம்மா அப்படிம்மா, இப்படிம்மா ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு பெர்சன் உமாமா. அந்த அளவுக்கு இருக்கும். ஏன்னா நம்ம ஏஜ்லயே நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு சீனியர் பெர்சன் கிட்ட எப்படி இருக்கும்? அந்த ஏஜ்ல ஒரு அம்மா நம்ம கிட்ட வந்து அந்த மாதிரி எல்லாம பேசுமா? இல்ல. இது எந்த விஷயம் வேணாலும் ஓப்பனா பேசிறலாம். பயங்கர ஜாலியா இருக்கும். ஒரு ட்ரெஸ் வந்து செலக்ட் பண்ணதுனானாலும் அந்த அந்த காலம் யோசிக்க மாட்டேன். இந்த காலத்து ஆளுங்க எப்படி? இந்த ஜெனரேஷன் எப்படி? அந்த மாதிரி தான் அம்மா இருக்கும். ஆனா மாமா எப்பவுமே சொல்லும், "என் பொண்ணு மாதிரி தான் நீயும். அந்த மாதிரி ஷார்ட் ஹேர் எல்லாம் கட் பண்ணி உனக்கும் அவளுக்கும் ஒரு சேம் ஒரு இது இருக்கு. ஒரு பேட்டர்ன் இருக்கு. அந்த மாதிரி தான்." அது மாமா கூட அந்த அளவுக்கு ஒரு பாசம் இருக்கு. அண்ட்